அனைவருக்கும் வணக்கம். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சித்திரை 1 என்ன செய்யலாம் தெரிஞ்சுக்கணுமா? வாங்க பார்க்கலாம். சித்திரை புத்தாண்டை வரவேற்கும் வகையில் முதல் நாளை வீடுகளை சுத்தம் செய்து மாவிளை தோரணங்கள் கட்டி அழகுபடுத்துங்கள். மா, பழா, வாழை ஆகிய முக்கணிகளுடன் வெற்றிலை, பாக்கு, நகைகள் மற்றும் நெல்மணிகள் போன்ற மங்கள பொருட்களை ஒரு தாம்பலத்தில் அடுக்கி அதை பூஜை அறையில் வைத்து விடுங்கள். மறுநாள் புத்தாண்டு அன்று எழுந்ததும் குடும்பத்தினர் அனைவரும் சென்று அந்த தாம்பலத்தை பாருங்கள். அதிகாலையில் நீராடி வாசலில் அழகுற கோலமிட்டு புத்தாடை அணிந்து கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள். நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ளுங்கள். குழந்தைகள் பெரியவர்களை வணங்கி ஆசியுடன் புத்தாண்டு அன்பளிப்பும் பெற்றுக்கொள்ளுங்கள். இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கை என்பதை குறிக்கும் வகையில் அன்றைய சமையலில் வேப்பம்பூ பச்சடி, மாங்காய் பச்சடி, பாயாசம், பருப்பு வடை, போளி, கூட்டு, பொரியல் என்ற அறுசுவைகளில் அமைந்த உணவை குடும்பத்துடன் உண்டு மகிழுங்கள். மாலை வேளையில் கேளிக்கை விளையாட்டுகளில் ஈடுபடுங்கள். கோயில் மற்றும் வீடுகளில் அந்த வருடத்திற்கான பஞ்சாங்கங்கள் வாசியுங்கள். தமிழகத்தின் சில பகுதிகளில் சித்திரை முதல் நாளில் குறுவை சாகுபடிக்கான ஏர் ஓட்டும் நிகழ்வு நடத்தப்படுகிறது. இதற்காக ஊர் மக்கள் அனைவரும் ஒன்றாக ஒரு கோயிலில் கூடி ஏர், கலப்பை மற்றும் உழவு மாடுகளை அலங்கரித்து பூஜை செய்கின்றனர். அதன் பிறகு ஊர் பெரியவர் ஏர் பூட்டி முன்னேர் ஓட்டி உழவை தொடங்கி வைப்பார். தமிழ்நாட்டில் சித்திரை திருநாளாக கொண்டாடப்படும் இப்புத்தாண்டை கேரள மக்கள் விஷு என்றும், அஸ்ஸாம், மேற்கு வங்காளம், பஞ்சாப் உள்ளிட்ட வட இந்தியர்கள் வைசாகி அல்லது பைசாகி என்ற பெயரிலும் கொண்டாடுகிறார்கள். கேரளாவை ஒட்டிய தமிழக பகுதிகளிலும் விஷு பண்டிகை விசேஷமானது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.